Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2025ல ரிலீஸ் ஆன ரீசெண்டா வெளிவந்த கிஷ்கிந்த புரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. இது 1989ல நடக்குது. இங்க மொத்தமா 6 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கரண்ட்டும் கட் ஆயிடுது. இவங்களுமே கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி அழுகுற மாதிரி வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த 6 பேருக்கும் லைட்டா பயம் வருது. இந்த 6 பேர் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. அதை நினைச்சுதான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்றது நமக்கு தெளிவா காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்ப அமானுஷமா வேற சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. இல்ல எங்க இருந்து அந்த சவுண்ட் கேக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்கள ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அடிக்குது. இப்ப மத்த எல்லாருமே செம்மையா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஒண்ணு வருது. அதுக்குள்ள தான் பேய் இருக்கு போல. இப்ப வந்த பூச்சி இருக்கு பாத்தீங்களா, இவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற 6 பேரையுமே சாகடிச்சிடுது. ஸ்வஸ்திக் அப்படின்ற ஒரு சிம்பிளை பத்தி சொல்லுவாங்கல்ல, அந்த சிம்பிள் பேட்டர்ன்ல இவங்க எல்லாருமே சாகடிச்சு போட்டு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அதுதான் பிரசன்ட்ல நடக்கிறதா இருக்கும். இப்ப பிரசன்ட்ல 2 பேரை காட்டுறாங்கல்ல, இவங்க 2 பேருமே ட்ரெயின் ஓட்டுற வேலை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க ஒரு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை அசிஸ்டன்ட் பாக்குறாரு. அதாவது நாங்க பேய் எல்லாம் காட்டுவோம், காசு தர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை தான் பாக்குறாரு. அண்ணன் அதை நம்ம பாக்குறதுக்கு போனா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரிடா யோசிப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி கிடையாது. தொழில் ரீதியா அவர் அண்ணன் அண்ணன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மைத்திலின்னு ஒருத்தவங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க தான் பேயெல்லாம் காட்ட போறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே தாண்டி இவங்களோட பாய் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் வரல. எவ்வளவு நேரம் தான் நாங்களும் வெயிட் பண்றது, சீக்கிரமா எங்களை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க இருக்கிறவங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நிறைய பேர் பேய பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி கோவப்படாதீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி மைத்திலியும் கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கிற சின்ன பையனை பாத்தீங்களா, பலூனை ஒண்டிக்கோலால அடிக்கலான்னு பாக்குறான். அது தெரியாதனமா அங்க இருக்கிற குரங்கு மேல பட்டுடுது. குரங்கு கோவத்துல இவனை துரத்த ஆரம்பிக்குது. அந்த குரங்குக்கு பிரச்சனைன்றதுனால இந்த இடத்துக்கு எல்லா குரங்கும் வந்துடுது. இங்க எல்லாம் கேங்கா சேர்ந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ இதுங்க என்ன இப்படி அட்டகாசம் பண்ணுது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல மாசா என்ட்ரிய கொடுக்குறாரு. இவர் பேர் ராகவா அப்படின்றது. ராகவா இருக்கிறார்ல, அதுக்கு சாப்பாடு கொடுத்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நிறைய பழங்கள் எல்லாம் அதை நோக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பழங்களை பிடிச்சு அதுவும் இங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு குரங்கு இருக்கு பாத்தீங்களா, தெரியாதனமா அந்த இடத்துல நெருப்பை பத்த வச்சிடுது. அது பத்த வச்ச நெருப்புலே அது மாட்டிக்குது. ஐயோ அந்த குரங்கு காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதோட தாய் குரங்கு வேற வெளியே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவரும் அந்த சின்ன குரங்கு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள போறாரு. வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன போகுது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ இருக்கிறார்ல, அந்த குரங்கை எப்படியோ காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துடுறாரு. இதனால எல்லா குரங்குகளும் அமைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடுது. இப்ப குரங்குங்க எல்லாம் போயிடுச்சு இல்ல, மேற்கொண்டு எல்லாருமே ரிச்சுவலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பூசாரியும் கவனிச்சிருப்பாரு. இப்ப பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கரெக்டான நேரத்துக்கு வந்தப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இவர் பூஜை பண்ணி ஒரு தாயத்தை வச்சிருப்பாரு. இந்த தாயத்தை வச்சுக்கோப்பா, உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த தாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவோட டீம் நெஜ பேயெல்லாம் காட்ட மாட்டாங்க, சும்மா பேய காட்டுற மாதிரி பில்டப் தான் கொடுப்பாங்க. இங்க வந்திருக்கிற ஒருத்தரும் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. எதுக்கு லேட்டு அப்படின்ற மாதிரி சிக்னல்லே மைத்திலி கேக்குறாங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி இவர் தலைமையில எல்லாரையும் கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல உண்மையான பேயெல்லாம் இருக்காது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஏற்கனவே சில செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலியமா இங்க இருக்கிற எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பெட் ஆட்டோமேட்டிக்கா மேல போற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டூப்பா பே லேடி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் இவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேயோட பிளாஷ்பேக் என்னன்னு கேக்குறாங்க. இவருமே ஒரு ஸ்டோரிய சொல்றாரு. ஆனா இங்க வந்திருக்கிற ஒருத்தர் ஏற்கனவே வந்திருக்கிறாரு போல. என்ன நீ போன வாட்டி வேற ஒரு ஸ்டோரி சொன்னல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல 2 ஸ்டோரியுமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பேயெல்லாம் பாக்குறாங்கல்ல, அதனால கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்க. சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வீட்டுல மைத்திலி படுத்துக்கிட்டு இருக்கும் போது மீரான்ற ஒரு பொண்ணு இருக்கால, பால தெரியாம உள்ளடிச்சிடுறா. அந்த பால தாங்கல அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் தர முடியாது
அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே டைம்ல ஹீரோவை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஏனி மூலியமா இந்த இடத்துக்கு வந்துடுறா. ப்ளீஸ் பால தாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாள், அதை கொடுத்துடு அப்படின்ற மாதிரி அதை வாங்கி கொடுத்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பழகுறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல லிவின்ல இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆக்சுவலா இவங்க 2-3 இடத்தை தான் திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பாக்குற எல்லாருமே இவங்களுக்கு பேட் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஃபேக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறாங்க. வேற ஏதாவது நாம புதுசா ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இந்த வாட்டி ட்ரிப்புக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டார்ல ஒருத்தர், அவருமே இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி மீரான்ற ஒரு சின்ன பொண்ணு பக்கத்து வீட்டுல இருந்தால அவளுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. எப்ப பாரு ஒருத்தர் டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பார்ல, அவர் பேர் வாசு அப்படின்றது. இந்த வாட்டி நாங்க சொல்ற இடத்துக்கு தான் நீங்க கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு 10-15 ஹாண்டட் பிளேஸ் எழுதி வச்சிடுறாங்க. அதுல இருந்து ஒன்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாசு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இதை நினைச்சு ஹீரோக்கும் டீமுக்கும் பயம் வருது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இவங்களுக்கு பயம் எல்லாம் காட்ட முடியாது, பேயெல்லாம் காட்ட முடியாது. அப்ப நம்ம மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிளானை கேன்சல் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் வேலைக்காக மாட்டேங்குது. இப்ப வாசுவும் அதுல இருந்து ஒரு பேப்பரை எடுத்துடுறாரு. 1989ல ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல 6 பேர் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ரேடியோ ஸ்டேஷன் தான் வந்திருக்கு. அது ஹாண்டட் பிளேஸ், யாருமே போகாத பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இப்ப இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வாசு இப்பயும் இவங்களை நம்ப மாட்டேங்கிறாரு. இவங்க சரியான ஃப்ராடுங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியா இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. வெளியே பார்த்தா பெரிய பூட்டா போட்டு இருக்கு, இந்த பூட்டை உடைங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சரி இந்த பூட்டை உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த பூட்டை உடைச்சிடுறாரு. நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்ற மாதிரி அங்க 2 பேரும் முன்னாடி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. இங்க எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஐடியா எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வாசு வேற தொணன்னு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்னப்பா பேயே காணோம், என்ன இங்க பேய செட் பண்ணி வைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. ஹீரோ எல்லா இடத்தோட ஸ்டோரியும் சொல்லுவார்ல, இந்த இடத்தோட ஸ்டோரிய சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது ரேடியோ ஸ்டேஷன்ல, அதனால சவுண்ட் மூலியமா தான் பேய் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா வாசு நம்பவே மாட்டேங்கிறாரு. சரி அப்ப ரேடியோ ஆன் பண்ணு, பேய் வருதான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. வேற வழி இல்ல, ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்றாரு. ஆனா ஆனே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆன் ஆகுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே லைட்டா பயப்படுறாங்க. ஏன் ஹீரோவோட டீமே லைட்டா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அமானுஷமான ஒரு வாய்ஸ் கேக்குது. ஒரு லேடியோட வாய்ஸ் தான் கேக்குது. உங்க யாரேன்னு நான் விட மாட்டேன், உங்க யாரேன்னு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேக்குது. இதே அந்த கிறுக்கு பிடிச்ச வாசு நம்பாம கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து நிறைய பொருள் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து உடையுது. இதை பாக்குற எல்லாருக்குமே பயம் வந்துருது. இப்ப வெளியில எறிகிற மாதிரி சவுண்ட் கேக்குறதுனால எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. இவங்க ஒரு வேன்ல வந்தாங்கல்ல, அந்த வேனை இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா வேனை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட டீமே இப்ப மிரண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப காலையில நைட்டு நடந்த அந்த விஷயத்த பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க போல. ஆனா ஹீரோ இருக்கிறார்ல, இது சாதாரணமா நடந்த விஷயம், நீ தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இவங்க அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதை கேட்ட ஒரு பையன் ஷாக் ஆகி அப்படியே கையில இருக்கிற கிளாஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிடுறான். இப்ப இவங்க பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு எதுக்காக போனீங்க, அது ரொம்பவே ஆபத்தான இடம், அங்க போன யாருமே உயிரோட வந்ததில்லை அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொல்லிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதான் நாங்க வந்திருக்கிறோமே அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெயின் ஓட்டுற 2 பேரும் இவங்களோட நேத்து அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. இப்ப அவங்க ட்ரெயின் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சிக்னல் போட்டதுனால இங்க நிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. அதுல ஒரு அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரிண்ணே நீங்க படுங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. திடீர்னு பார்த்தா ஜன்னல் வழியா ஒரு பாட்டி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. பசிக்குதுப்பா, கொஞ்சம் சோறு தான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன பாட்டி, என்கிட்ட சோறு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே எடுத்து தாரத்துக்காக போறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த அண்ணன் முழிச்சிடுறாரு. டே நிறுத்துடா அப்படின்ற மாதிரி அந்த ஜன்னல் சாத்திடுறாரு. என்ன நீங்க எப்படி பண்ணீங்க, அந்த பாட்டி பாவம் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. ட்ரெயினோட ஹைட்டை பத்தி உனக்கு தெரியாதா, அந்த பாட்டி
பாட்டியால எப்படிடா இந்த அளவுக்கு நிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறாரு. அந்த பாட்டிய பார்த்தா அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கிறாங்க. அது பாட்டி இல்ல பே அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த பேருக்கு பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுமே அந்த பே கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல மீரான்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்த ஒரு பர்ஸை எடுத்து வந்திருக்கிறா. இந்த பர்ஸ் உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்ல அந்த இடத்துல தான் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. ஓஹோ தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்றாரு. அப்பன்னு பார்த்தா அந்த வாசு கிட்ட இருந்து கால் வருது. அங்க வந்து ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க, நியூஸ் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. என்னது இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயோ இறந்து போயிருப்பாங்க. ஆனா அவங்களோட பாடி வந்து ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற இடத்துல கிடக்குது. ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அவங்களோட பாடி கிடைச்சிருக்கும். இன்ஸ்பெக்டர் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. எல்லாம் முடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போயிடுறாருல. ஹீரோ வந்து பாக்குறாரு. திரும்பி அந்த இடத்துக்குள்ள போனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இவர் உள்ள வராரு. உள்ள வந்தவர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா யூஸ்ஃபுல்லா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இதை பத்தி ஹீரோயின் கிட்டையும் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க இறந்த முறையை பார்த்தா சாதாரணமா தெரியல, கொடூரமா இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து தான் ஒரு ரேடியோ எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க போல. அந்த ரேடியோல ஒரு லேடி தான் பேசுறாங்க. உங்கள யாரையும் விட மாட்டேன், ஒவ்வொருத்தரா சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க எல்லாருமே ஒருத்தரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கல்ல. எந்த ஆர்டர்ல ரேடியோ ஸ்டேஷன் உள்ளுக்கு போனாங்களோ அந்த ஆர்டர்ல தான் கொல்லுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டவுட் வருது. அடுத்ததா ரங்கான்ற ஒருத்தர் தான் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. அந்த ரங்காவோட டீட்டெயில தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த ரங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தர்னு தெரிய வருது. இப்ப அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. மேல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. டே ரங்கா போய் பாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரி செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரங்காவும் மேல வந்துகிட்டு இருக்கிறாரு. ரங்காவோட வைஃப் இறந்து போயிருப்பாங்க. அது நினைச்சு எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ரங்காவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்ம வேகமா பைக்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப ரங்கா செக் பண்றதுக்காக வந்தார்ல, அந்த இடத்துல பார்த்தா ஒரு சேலை தொங்கிக்கிட்டு இருக்கு. என்ன இந்த இடத்துல சேலை தொங்கிக்கிட்டு இருக்கு, முதல்ல இந்த சேலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு சேலை மறைஞ்சு போயிடுது. ஜஸ்ட் மிஸ் இவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாரு. நல்ல வேலையா தப்பிச்சு இருப்பாரு. இப்ப திரும்பி பார்த்தா இவரோட வைஃப் தெரியுறாங்க. இவருமே வைஃபோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அது அவரோட வைஃப் இல்ல, பேய்தா. இப்ப பேருக்கு பாத்தீங்களா இவர் அடிச்சு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருது. அப்பதான் ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோ வாரத்துக்கு முன்னாடியே அவர் கீழே விழுந்துடுறாரு. அவர் உடம்புல இருந்து பிளட் வருது பாத்தீங்களா, அது ஸ்வஸ்திக் சிம்பிளா மாறுது. அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே உயிரோடு வந்ததில்லைன்னு என்னோட அம்மா சொல்லிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் சொல்லிருப்பான் பாத்தீங்களா. அந்த அம்மாவை போய் பார்த்தா தான் என்ன அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த பையனுக்கு அம்மா சுத்தி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போனவங்க கிட்ட பேசினால, அதனால கூட இவனுக்கு ஆபத்து வந்துட கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அம்மா சுத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க என்னங்க பிரச்சனை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அடுத்தடுத்து சாவு நடந்துகிட்டே இருக்கு, அது ஏன்னு கேக்குறாரு. இவங்களுமே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 1999ல நடந்த விஷயம் தான் இவங்களுக்கு தெரியுது. ஒரு 6 பேர் கொடூரமா இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் சில ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியன்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அந்த பேய் நம்மளை டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம், அங்கிருந்து எல்லாருமே ஒவ்வொரு பொருளா தூக்கிட்டு வந்தோம்ல, அந்த பொருள்னால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து யார் உள்ள போனாங்கன்னு செக் பண்றதுக்காக இவங்க வீடியோ பாக்குறாங்க. மீரான்ற அந்த சின்ன பொண்ணு தான் போயிருக்கிறான்னு தெரிய வருது. நான் உடனே மீராவை காப்பாத்துறதுக்காக போறேன், நீ என்ன பண்ணி எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் எடுத்துட்டு போன திங்ஸை திரும்பி கொண்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. அவங்களுமே சரியேன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே மீராவை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. அந்த மீராவை பொறுத்த வரைக்கும் தாத்தா கூட தான் சேர்ந்து இருப்பா போல. இப்ப திடீர்னு அமானுஷமா சத்தம் எல்லாம் கேக்குது. இந்த பொண்ணு செம்மையா பயந்துகிட்டு இருக்கிறா. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தாத்தாவும் இந்த நேரத்துல எதுக்காப்பா வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் எதுவுமே சொல்லாம அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. இப்ப கதவு மூட்டி இருக்கிறதுனால ஜன்னல் வழியா பாக்குறாரு. அங்க பேய்தான் இருக்கு, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுது. இவர் அந்த ஜன்னல் உடைச்சிட்டு உள்ள
உள்ள போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப இவருமே கஷ்டப்பட்டு அந்த ஜன்னல் உடைச்சி உள்ள வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. இந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து ஒரு பொருள் எடுத்து இருப்பாள், அதை தான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த பொண்ணுமே பயந்துகிட்டு அந்த பொருளை எடுத்து கொடுத்துடுறா. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி இவர் பேசுறாரு. எல்லாரையும் நான் பாத்துட்டேன், எல்லார்கிட்டையும் பொருளை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. இதெல்லாம் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. எல்லாருமே பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பேய்க்கும் இவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விரோதமும் கிடையாது. இல்ல அந்த பொருள் எல்லாத்தையும் எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டு எரிச்சிடுறாங்க. உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது, எங்களை விட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீ பெண் கிடையாது, ஆண் என்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் நிறைய தேடினார்ல, அது மூலியமா இந்த டீட்டெயில கண்டுபிடிச்சிருப்பாரு போல. இவர் இங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஏற்படுது. இப்ப அந்த பேய் இருக்குல்ல, இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உண்மையாவே இது பெண் பேய் கிடையாது, ஆண் பேய் தான். ஆனா வாய்ஸ் மட்டும் பெண் மாதிரியே இருக்கும். அந்த பேய் மறையறதுக்கு முன்னாடி உங்க யாரையுமே நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கும். அப்ப எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப நாங்க எல்லாருமே சாக போறோமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க உயிர் என்னோட பொறுப்பு, நான் எப்படியாவது இதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கலான்னு நினைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயம் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிடுது. பேயோட வேலை போல. இப்ப எல்லாருமே பாக்குறதுக்காக வெளியில போறாங்க. ஹீரோ மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல பேயோட ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. சட்டுன்னு ஒரு உருவம் வந்து இவரை பயம்படுத்துது. அப்பன்னு பார்த்து இவருமே கையில இருக்கிற அந்த டார்ச்சை யூஸ் பண்றாரு. அந்த டார்ச் பட்டோன்னு அந்த பேய் அப்படியே விலகி விலகி போகுது. ஆக்சுவலா அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த டார்ச்சை இவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. டார்ச்சை பார்த்தா இந்த பேய் பயப்படுறது போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதை பத்தி இவருமே ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோ ஒரு ஃபைலை கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இன்ஸ்பெக்டரும் ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஃபைல் படி வேதான்ற ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த வேதாவோட அப்பா இருக்கிறார்ல, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு லேடி ஹீரோயினை சட்டன் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. பே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அது பேயெல்லாம் கிடையாது, வேதாவோட அம்மாவா இருப்பாங்க. வேதா இறந்து போனதுனால என்னுடைய வைஃப் இப்படி மாறிட்டா, பயப்படாத அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்ப அப்பாவும் வேதாக்கு நடந்த சில விஷயங்களை பத்தி சொல்றாரு. வேதாக்கு என்ன நடந்தது அப்படின்றது பத்தி தெளிவா தெரியல. அந்த வேதா டியூஷன் படிச்ச இடத்துல புத்ரான்னு ஒருத்தன் இருப்பா. அவன் தான் இப்ப அந்த இடத்துல பேயா சுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த புத்ராவை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புத்ராவை பத்தி எனக்கு சரியா தெரியாது, ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் பாடம் எடுத்த சார் இருக்கிறார்ல, இப்ப வேற ஊர்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த சொல்லி கொடுத்த சாரை பாக்குறதுக்காக இவங்களுமே அந்த ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப அந்த சார் கிட்ட புத்ராவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த புத்ரான்னு பையன் பிறக்க ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா, அது ரொம்ப தப்பான டைமா இருக்கும். இந்த கிரகணம் டைம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டைம்ல இவன் பிறந்திருப்பான். அதே மாதிரி இவன் மாற்றத்திறனாலியா பிறந்திருப்பான். கை காலெல்லாம் கொஞ்சம் கோணிட்டு இருக்கும், பல்லு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இவன் பெண் வாய்ஸ்ல தான் பேசுவான். அதை பத்தி எல்லாம் அம்மா கவலையே பட மாட்டாங்க. நம்ம பையன் அப்படின்ற மாதிரி பையனை நல்லபடியா வளர்க்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு வைஃபை முடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வைஃபை ஒரு நாள் இவர் அடிக்கும் போது பையனுக்கு கோபம் வந்துருது. அம்மாவை அடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் பதிலுக்கு அப்பா போட்டு அடிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்கான். இந்த பையனை ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்ப முடியாது இல்ல, அதனால புத்ராவோட மாமா தான் ஒரு டியூஷன்ல ஒரு சார் கிட்ட சேர்த்து விடுறாரு. இங்க தான் இவன் கூட வேதான்ற ஒரு பொண்ணும் படிச்சிருப்பாங்க. இந்த சார் இருக்கிறார்ல, ஸ்வஸ்திக் சிம்பிள் இப்படித்தான் போடணும் அப்படின்ற மாதிரி போட்டு காமிக்கிறாரு. ஆனா இவன் இருக்கிறான்ல, கொஞ்சம் க்ரோஸா அதை போடுறான். இப்படித்தானா போடணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்படி இல்ல, ஸ்ட்ரெயிட்டா போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சார் சொல்றாரு. இப்பதான் ஊருக்குள்ள ஒரு விளம்பரம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ ஸ்டேஷன் வரப்போது, யாருக்கெல்லாம் நல்ல வாய்ஸ் இருக்குதோ அவங்க எல்லாம் அந்த வாய்ஸ் அனுப்பலாம், யாரு வாய்ஸ் செலக்ட் ஆகுதோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் லேடி வாய்ஸ்ல பேசுவா, நல்லா பேசுவா. அதனால அம்மா இருக்கிறாங்களே, நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்ற மாதிரி இவனுமே வாய்ஸ் எல்லாம் பேசி அனுப்பி வச்சிடுறான். கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சாருன்னு சொல்லிடுறாரு. செலக்ட் பண்ற இடத்துல கணேசன் ஒருத்தர் தான் இருப்பாரு. அவருமே ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணிடுறாரு. இந்த வாய்ஸ்ன்றது அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருது, புத்ரா தான் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. புத்ரா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. புத்ராக்காக அம்மாவும் இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புத்ரா தானே செலக்டட்னு வந்தது. புத்ரா வேலைக்கு போலான்னு நினைக்கும் போது ஆளை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி தெரிய வருது. வேதா தான் செலக்டட் அப்படின்ற மாதிரி போட்டு இருக்கிறாங்க. வேதா செலக்ட் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதா புத்ரா நினைக்கிறாரு. ஏன்னா இந்த வேதா தான் அந்த கணேஷ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த புத்ரா கோவப்படுறாரு. அவசரப்படாத அப்படின்ற மாதிரி சார் தடுக்கிறாரு. இல்ல நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி இவர் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிருப்பாரு. அப்படி போனவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சார் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, அவன் பேயா மாறி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களுமே இப்ப அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இப்ப கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த புத்ரா பாவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோயின் சொல்றாங்க. இப்படி இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு நாய் வந்துடுது. இவங்க காரை கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. அது பார்த்தா சுடுகாடா இருக்கும். அந்த சுடுகாட்டுல இவங்க கண்ணுக்கு ஒரு கல்லறை தெரியுது. அது யாரோட கல்லறைன்னு பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தாங்கல்ல, அந்த சாரோட கல்லறையா இருக்கும். அப்ப அவர் செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம கிட்ட பேசினது யாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப அந்த பேய் தான் சார் மாதிரி பேசிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு புரியுது. இப்ப அந்த பேயோட நடமாட்டம் இந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் கையில தான் அந்த டார்ச் லைட் இருக்கு. அதை பேயை நோக்கி காட்ட நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பறந்து விழுறாங்கல்ல, அந்த டார்ச் லைட் சுக்குநூறா இந்த இடத்துல உடைஞ்சு போயிடுது. ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கத்துல வராரு. காப்பாத்தி இவர் கார்ல வந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அப்ப கார் ஒரு வண்டியில அடிச்சு அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த ஆக்சிடென்ட் அப்ப நம்ம ஹீரோவோட பாஸ்ட் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா ஹீரோ ஸ்கூல்ல விடுறதுக்காக பைக்ல வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பையன் தப்பிச்சிடுறா. ஆனா அப்பா இறந்து போயிடுறாரு. அதை நினைச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அடிபட்டு இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முழிச்ச ஹீரோயின் இருக்கிறாங்களா, அந்த பேயை நினைச்சு தான் பயப்படுறாங்க. அந்த பேய் நம்மள ஏதாவது பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. உனக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன், நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே வந்துடுறாரு. இப்ப இவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம எப்பெல்லாம் எமோஷனலா வீக்கா இருக்கமோ அப்படி இல்லைன்னா பயப்படுறோமோ அப்ப மட்டும் தான் அந்த பேய் நம்ம கிட்ட வேலையை காட்டுது. ஏன்னா ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த பேயை நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டா அப்புறம் தான் பேய் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மள அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பயும் அவங்க பயந்த மாதிரி பேசினாங்களே, பேய் ஏதாவது பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உள்ள பார்த்தா ஹீரோயினை பேய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆனதுனால ஹீரோ இருக்கிறாருல, ஹீரோயினை பாக்குறதுக்காக உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பார்க்கும்போது பெட் எல்லாம் கவுந்து இருக்கு. அதே மாதிரி ஹீரோயினும் காணாம போயிருக்கிறாங்க. இவரும் மைத்லி எங்க போன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் மைத்லி உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இப்ப மைத்லி இவரை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் சாமர்த்தியமா மயக்கூசியா அவங்க கழுத்துல குத்திடுறாரு. இப்ப ஆளுங்க கிட்ட பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப ஹீரோவோட மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க போகும்போது அங்க சிலிண்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு. அங்கே எதுக்கு சிலிண்டர்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு. இதை தாண்டி புத்ரா ரேடியோ ஸ்டேஷனுக்கு நியாயம் கேட்கறதுக்காக போனார்ல, அதுல இருந்து 12 நாள் கழிச்சு தான் அந்த 6 பேருமே செத்து போயிருப்பாங்க. அந்த 12 நாள் என்ன நடந்திருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. அதுக்கு அந்த சிலிண்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட பாஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. பாஸும் எந்த இடத்துல இருந்து அந்த சிலிண்டர் சப்ளை ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அந்த ஆளை பாக்குறதுக்காகத்தான் நம்ம ஹீரோ வராரு. இவர பேரு சுனில் அப்படின்றது. இப்ப சுனிலும் ஆளுங்கள் எல்லாம் விட்டு அடிக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ இருக்கிறாருல, எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சு போட்டுடுறாரு. உன்னோட சிலிண்டர் எப்படி அந்த இடத்துக்கு போச்சு, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப சுனிலும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கணேஷ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் என்னோட அண்ணன், அவருக்கு ஒண்ணு நடந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் மாதிரி வந்து புத்ரா ஒரு கதை சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அந்த கதை ஃபேக்கா இருக்கும். உண்மையான கதையை இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வேதாவோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். உண்மையிலே வேதா தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. அந்த விஷயத்தை இவனால ஏத்துக்க முடியல. இவனும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. அவன் கதை சொல்லும் போது அவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி அவன் போய்தான் சொல்லிருப்பான். ஆக்சுவலா புத்ரா செலக்ட் ஆகல, இருந்தாலுமே அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். அங்க வேதா தானே செலக்ட் ஆயிருப்பாங்க. அந்த வேதாவை பார்த்து இவன் கோவப்படுறான். உன் ஃபியான்சியா இருக்கிறதுனால தான் உன்னை செலக்ட் பண்ணா, உன்னை விட என் வாய்ஸ் தான் கியூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பிரச்சனை பண்றான். இவங்க சேலையெல்லாம் உருவிக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த புத்ரா வேதாவோட சேலையெல்லாம் மாட்டிக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கிறான். கணேஷ் இவனை இந்த சேலையில பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இது வேதாவோட சாரியாச்சு, உன்கிட்ட எப்படிரா வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் அவகிட்ட இருந்து உருவிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இப்ப ட்ரெஸ்ஸே இல்லாம வேதா இருக்கிறாங்களே, அவமானப்பட்ட மாதிரி வீட்டுக்கிட்ட ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்தவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கணேஷ் டென்ஷன் ஆயிடுறாரு. கணேஷும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இவனை லாக் பண்ணி வச்சிடுறாங்க.
இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஹெவியான வெளிச்சம் இவனோட கண்ணுக்கு பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே பண்றாங்க. அதே மாதிரி ஒரு கேஸை இவன் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த கேஸை தான் சுனில் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு, அதாவது தம்பி கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. அந்த கேஸை சுவாசிச்சு அந்த வெளிச்சத்தை பார்த்து இவன் செத்து போயிருப்பான். அதனால தான் இவன் ஆவியா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல வராங்க. அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தான் இவன் பேயா வந்து இவங்க எல்லாரும் கதையை முடிச்சிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஹீரோ இருக்கிறார்ல, அவனோட அம்மா அவன் கோவத்துல இருக்கும் போது அவனை கண்ட்ரோல் பண்ணிருந்தா கூட இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற சுனில் ஷாக் ஆகுறாரு. நீ என்னப்பா சொல்ற? அவன் பிறக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவன் பிறக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. இவனா தான் அம்மாவை கற்பனை பண்ணிப்பான். அதாவது அம்மாவோட கண்ணாடி ஒண்ணு இருக்கும், அந்த கண்ணாடியை பார்த்தா அம்மா கூட இருக்கிற மாதிரி இவனா கற்பனை பண்ணிப்பான். இவனா தனியா பேசிட்டு இருப்பான். அப்பா இவன் கிட்ட கோவப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, இவன் தனியா அந்த கண்ணாடியை பார்த்து பேசுறதுனால தான் அப்பா கோவப்பட்டு இருப்பாரு. அப்படி கோவப்பட்டு இவர் அந்த கண்ணாடியை தட்டி விட்டுடுறாரு. இதனால இவன் கோவப்பட்டு அப்பாவோட கதையை முடிச்சிருப்பான். ஆக மொத்தத்துல மாமா எல்லாம் இவனை டியூஷன்ல சேர்த்திருக்க மாட்டாரு. இவனா தான் அந்த சார் கிட்ட டியூஷன்ல சேர்ந்திருப்பான். இப்பதான் அதெல்லாம் தெரிய வருது. இப்ப நல்லா மாந்திரீகம் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறதுக்காக ஹீரோவும் சுனிலும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. இப்ப அவருமே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவனுக்கு வேண்டிய ஏதோ ஒரு பொருளை நீங்க டேமேஜ் பண்ணிருக்கிறீங்க, அதனால தான் அவன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கிறான், யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அவனுக்கு அந்த கண்ணாடி ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, இவங்க உள்ள வரும் போது அந்த கண்ணாடி உடைச்சிருப்பாங்க. வேணும்னே உடைச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ போன மாதிரி இருக்கும். பயத்துல எல்லாருமே அந்த கண்ணாடியை மிதிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த கண்ணாடியும் உடைஞ்சிருக்கும். அவன் இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சவங்கள ஆர்டரா கொலை பண்ணல. இந்த கண்ணாடியை யாரெல்லாம் எப்படி மிதிச்சாங்களோ அந்த ஆர்டர்ல தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் புரிய வருது. அவனை பொறுத்த வரைக்கும் அது கண்ணாடி இல்லல்ல, அவனுடைய அம்மா இல்ல. சோ அவனுடைய அம்மா கொன்னதுனால தான் அவன் இவ்வளவு கோவப்பட்டு இருப்பான். சரி, இப்ப எப்படித்தான் தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவனை வீக் ஆக்குற மாதிரி வேற ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதாவது அம்மா தந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்டா ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை நீ எடுத்துட்டு வா, என் சைட்ல நான் மாந்திரிகம் எல்லாம் பண்றேன், நமக்கு ரொம்ப டைம் இல்ல, சீக்கிரமா கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயினை இங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப பூஜை எல்லாம் இவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் என்ன பொருளை எடுத்துட்டு போறது, சரி அவன் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு வீட்டுல வாழ்ந்தான்ல அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கிருந்து என்ன பொருளை எடுக்கிறதுன்னு ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. சரி 2-3 பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்துக்கிறாரு. இதை தாண்டி அவனை வீக் படுத்துறதுக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்லிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல தானே பவர் மாதிரி யூஸ் பண்றான். அங்க இருக்கிற பவர் எல்லாத்தையும் காலி பண்ணேன்னு சொல்லிருப்பாரு. இவரும் டவர் மேல ஏறுறாரு. அந்த பவர் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி டேமேஜ் பண்ணும் போது இந்த டவர் சாஞ்சு இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறாரு. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாரு. எங்களெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ முதல்ல போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவருமே சாமியார் கிட்ட அந்த பொருள் எல்லாம் தராரு. ஆனா அந்த பொருள் எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு கட்டத்துல அந்த பேருக்குள்ள சங்கிலி எல்லாம் பிச்சு போட்டு அட்டாக் பண்றதுக்காக வருது. இந்த சாமியார் கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே போட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோவை மட்டும் அந்த பேயால அட்டாக் பண்ணவே முடியல. என்ன நம்மள மட்டும் அட்டாக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. என்ன இவனை மட்டும் அட்டாக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த பேயுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு பூசாரி கையில ஒரு தாயத்தை கட்டினாரு பாத்தீங்களா, அதுதான் இவரை காப்பாத்தது அப்படின்ற மாதிரி இவருக்கு புரிஞ்சிடுது. நம்மளை விட ஹீரோயினோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா, அவங்க கையில இதை மாட்டி விட்டுடுறாரு. அவங்க கையில மாட்டின கொஞ்ச நேரத்துக்கு மேல இந்த பேயால இருக்க முடியல. அதனால பேருக்கு பாத்தீங்களா அவங்க உடம்ப விட்டு வெளியே வந்துடுது. இப்ப வெளியே வந்த பேருக்குள்ள ஹீரோ உடம்புக்குள்ள வந்துடுது. இப்ப ஹீரோவும் ஒரு இல்யூஷன் பிளேஸுக்கு வந்துடுறாரு. அந்த பிளேஸ்ல இவர மாதிரியே பேய் கண்ணுக்கு தெரியுது. அந்த பேருக்குள்ள இவரோட மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. என்ன சொல்லுது தெரியுமா, உன் லைஃபும் என் லைஃபும் ஒண்ணு தான், உன்னோட அப்பா நீ இழந்துட்டல, அதே மாதிரி தான் நான் என்னோட பேரண்ட்ஸ் இழந்துட்டேன், நம்ம 2 பேருமே ஒண்ணு, நம்ம ஒன்னா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பேருக்குள்ள இவரோட மனசை மாத்த ட்ரை பண்ணுது. இவரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் இந்த பேய் பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பேய் உன்னை கண்ட்ரோல் பண்ண பாக்குது, அதுல இருந்து வெளியே வா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வராரு. ஆக்சுவலா அந்த பேய் பேசும்போது தொப்புள் கொடி உருவன்ற மாதிரி எல்லாம் பேசிருக்கும். தொப்புள் கொடிய தாயத்தா போடுவாங்கல்ல, அதுதான் இவரோட வீக் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா அவனை சாவடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் அவனோட தாயத்து விழுந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல நார்மலா வர ஹீரோ இருக்கிறாருல, அந்த
அந்த தாயத்தை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி விட்டுடுறாரு. இப்ப திரும்பி பேயா மாறிடுறாரு. இங்க இருக்கிற சாமியார் இருக்கிறாருல ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. பேய ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயம் அவங்க இருக்கிறாங்கல்ல பக்கத்துல இருக்கிற அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த தாயத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. சாமி ஹீரோ இந்த தாயத்தை தான் எடுத்துட்டு வர சொன்னா இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மத்த பொருள் வேலை செய்யல, ஆனா இந்த தாயத்து வேலை செய்யுது. இது மூலியமா இந்த பேயை இவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க இருந்த பேய் இருக்குல்ல அது அப்படியே பொசுங்கி போயிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. நல்லபடியா அந்த பேயை ஓட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வெக்கேஷனுக்காக வெளிநாடு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது அப்பாடா எல்லா பிரச்சனையும் ஒளிஞ்சிருச்சுடா, இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசும்போது ஹீரோ இல்ல எனக்கு இந்த பிரச்சனை முழுசா முடிஞ்சிருச்சுன்னு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்டா ஏன் உனக்கு இப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னு கேட்டா, ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் தன்னோட பிள்ளை இந்த அளவுக்கு கெட்டவனா மாத்த மாட்டா, கொடூரமானவனா மாத்த மாட்டா. அப்படி ஒருவேளை அந்த புத்ராவை இந்த அளவுக்கு அந்த ஆத்மா கொடூரமா மாத்திருக்குன்னா அது உண்மையாவே புத்ராவோட அம்மாவா இல்லனா வேற ஏதாவது தீய சக்தியா அப்படின்னு கேட்கும் போது தான் பாஸ்ட்ல காட்டுறாங்க. புத்ரா கண்ணாடியை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஆத்மா நிக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அது புத்ராவோட அம்மாவே கிடையாது, அது கொடூரமான ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா கட்டுப்படுத்தி தான் புத்ரா இவ்வளவு மோசமானவனா இவ்வளவு கெட்டவனா மாறினா ஆக்ரோஷமா மாறினா அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.